கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேதாகம நண்பர்களே, உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாள் இங்கே மார்ச் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பரமக்குடியில் உள்ள CSI திருச்சபையில் வைத்து வேதாகமத்தை கையினால் எழுதக்கூடிய பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சபை மக்களில் சிலர் இணைந்து வேதாகமத்தை தங்கள் கைகளால் எழுத வேண்டும், இந்த லெந்து காலத்தில் வீட்டில் இருந்தபடி வேதாகமத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி விரும்பி நமக்கு அழைப்பு கொடுத்தார்கள். வேதாகம நூலகத்திலிருந்து வந்து இன்று இவர்களுக்கு நான் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அவரவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வேத பகுதிகளை அவர்கள் வீட்டிலிருந்து எழுதி இந்த லெந்து காலத்தில் ஒரு முழு வேதாகமத்தையும் தங்கள் திருச்சபைக்கான ஒரு சரித்திர சாதனை வேதாகமமாக அவர்கள் அதை மாற்றப் போகிறார்கள். அதை ஒரு வரலாற்று ஆவணமாக தங்களுடைய திருச்சபையில் வைக்கப் போகிறார்கள். தங்கள் இந்த காலத்தை ஆண்டவருடைய வார்த்தையோடு தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சபை ஆயர் போதர் விஜயகுமார் ஐயா அவர்களுடைய சீரிய முயற்சியினாலே இந்த நிகழ்வு இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் காலையிலே இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் இன்று இவர்களுக்கு இந்த வேதாகம பயிற்சியை கொடுக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை மனப்பூர்வமாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்று நான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த நிகழ்வு போன்று உங்கள் சபையிலும் நீங்கள் வேதாகமத்தை எழுத விரும்பினால் இதற்கான பயிற்சி தரப்படும், பேப்பர்கள் தரப்படும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை எழுதி உங்கள் சபைக்காக ஒரு வேதாகமத்தை நீங்கள் ஒன்று சேர்க்கலாம். எனவே அப்படிப்பட்ட சிறந்த முயற்சிக்கு நீங்கள் முன் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், இப்பொழுது பயிற்சி எடுப்பதை நாம் பார்க்கலாம். இந்த சபை மக்களில் சிலர் இணைந்து இப்பொழுது வந்து அமர்ந்து இங்கே பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவரவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வேத பகுதிகளை பார்த்து அப்படியே அதை எழுதி எடுக்க வேண்டும். இந்த பயிற்சி எடுத்த பிறகு இவர்களுக்கான பேப்பர், பேனா, வேதாகமம் எல்லாம் கொடுக்கப்படும். வீட்டில் உட்கார்ந்தபடி தங்களுடைய நேரத்தை இந்த லெந்து காலத்தில் மிகச் சிறப்பாக செலவழிப்பதற்கு, பயனுள்ளதாக்கிக் கொள்வதற்கு எடுக்கின்ற இந்த சீரிய முயற்சி பாராட்டத்தக்கது. அழகாக அமர்ந்து இப்பொழுது எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு சபையில் 10 பேர் அல்லது 20 பேர் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு வேதாகமத்தை நாம் பிரதி எடுக்க முடியும். வேதாகமத்தில் மொத்தம் 732 தாள்கள். எனவே 732 தாள்களை எத்தனை பேர் வந்து பயிற்சி பெறுகிறார்களோ அவர்கள் அதை பிரித்தெடுத்து அவர்கள் வீட்டில் இருந்தபடி எழுத வேண்டும். உதாரணமாக 100 நபர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் என்றால் ஒரு நபருக்கு 7 சீட்டுகள் தாள்கள் வரும். அதே போல நாம் அதை கவுண்ட் பண்ணி கொள்ள வேண்டும். எத்தனை நபர்கள் வருகிறார்களோ, வந்து பயிற்சி எடுக்கிறார்களோ அதற்கேற்றார் போல ஒரு வேதாகமத்தை நாம் அழகாக நமது கைகளால் நம்முடைய தலைமுறைக்கென்று ஒரு சரித்திர சாதனை வேதாகமத்தை நாம் உருவாக்க முடியும். இந்த சபையானது 1800 அந்த ஆண்டுகளில் கட்டப்பட்டது. இதனுடைய வரலாறுகள் இன்னும் நமக்கு முழுமையாக தெரியவில்லை, கிடைக்கவில்லை. SBG என்ற அந்த நற்செய்தி பரப்பும் சங்கத்தால் உருவாக்கப்பட்ட இந்த சபை இன்று CSI டயசிஸ் சொந்தமானது. ராம்நாடு இந்த டயசிஸுக்கு, மதுரை ராம்நாடு டயசிஸுக்கு அதோடு இணைக்கப்பட்ட இந்த ஆலயம் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆலயம் மிக அழகாக நேர்த்தியாக இதனுடைய பிரம்மாண்டமான அமைப்பு அழகாக இதை செய்திருக்கிறார்கள். மேலே அதனுடைய வேலைப்பாடுகள், கூரையை தாங்கி நிற்கும் இந்த மேல் அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் செய்வதற்கு நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோல நேர்த்தியாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் சிறிய ஆலயமாக இருந்தாலும் சிறப்பான தோற்றப்பொலிவுடன் இருப்பது நமக்கு அதை பார்க்கும் போதே ஒரு மகிழ்ச்சி தரும் காட்சியாக இருக்கின்றது. பாருங்கள், வெளி தோற்றம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆலயமானது பரமக்குடி
ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பரமக்குடி சிஎஸ்ஐ தேவாலயம். இங்கே சாலையின் கரையிலே இங்கே அமைந்திருக்கிற இந்த ஆலயம் இன்றுதான் இங்கே வேதாகமம் எழுதுகின்ற பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகின்றது. கடவுளின் பொறுமையின் ஆலயம், கடவுளின் பொறுமையின் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயம் பரமக்குடி ஆலயத்தில் சிறிய சபை என்று நாம் எதையும், நீங்கள் ஒருவேளை அப்படி நினைத்து எங்கள் சபை சிறிய சபை, எப்படி நாங்கள் வேதாகமம் எழுத முடியும் என்று நினைக்க வேண்டாம். சின்ன காரியங்களை கொண்டு சிறப்பானவைகளை செய்கிற ஆண்டவர் நமது ஆண்டவர். சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தும் ஆண்டவர். எனவே நீங்கள் இதை பார்க்கிற யாராக இருந்தாலும், நாங்கள் சிறிய சபை, எங்கள் மக்கள் எங்களுக்கு அதிகமாக எழுதுகிறவர்கள் இல்லை என்று சொல்லி நீங்கள் மனதில் அங்கலாய்க்க வேண்டாம். ஆண்டவருடைய வசனத்தை எழுதுகின்றவர்கள் குறைவாக இருந்தாலும் அந்த இடத்திலே ஆண்டவருக்குள் ஒரு சிகரமாக மாறுவதற்கு, தகரமாக இருப்பவர்கள் கூட தங்கமாக மிளிடுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற பொன்னான வாய்ப்பு. எனவே சங்கீதக்காரன் சொல்வது போல அநேகமாயிரம் பொன் வழிகளை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொன்னவனமாக இங்கே அழகாக உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். முடிச்சிட்டீங்களா? ஓகே, வெரி குட், சூப்பர். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் சபையிலும் நடைபெறுவதற்கு வேதாகம நண்பன் ஊழியத்தை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சபையில் உங்களுக்கென ஒரு சரித்திர வேதாகமத்தை உருவாக்கும் வாஞ்சையோடு ஆவலோடு நீங்களும் காத்திருங்கள். உங்கள் பகுதிக்கு வந்து உங்களுக்கென ஒரு வேதாகமத்தை உருவாக்கி தர நாங்கள் ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம். வேதாகம நண்பன் ஊழியத்தை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 9881206003 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். லெண்ட் பைபிள் என்று சொல்லி நீங்கள் மெசேஜ் அனுப்பினால் உங்களுக்காக இந்த பயிற்சி கொடுக்கவும் இதற்கான மெட்டீரியல்ஸ் அனுப்பி வைக்கவும் நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்வில், இன்னொரு சந்திப்பில், இன்னொரு கையெழுத்து வேதாகம நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். உடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். God bless you.